இயேசு இரட்சகரை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிசுத்த ஆசாரிய கூட்டம். 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசுவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களாக இருக்கின்றோம். பலிபீடத்தை கட்டுவதற்கு கற்கள் தேவை. நமக்காக ஜீவ பலியாக தன்னையே கொடுத்தவருக்கு நம்மையே கொடுப்போம். அவருக்கு பிரியமான துதி பலிகளை, நன்றி பலிகளையும் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் செலுத்தும் ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளும் பிதாவாகிய தேவனுக்கு சந்தோஷத்தையும் நம்மேல் பிரியத்தையும் உண்டாக்குகின்றது. பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை தமது பரிசுத்தத்தினாலும் விசுவாசிகளாக மாற்றி அவருக்கு பிரியமான ஜீவனுள்ள கற்களாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்படும் போது நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் கர்த்தருக்காக நிற்போம். ஒரு கூட்ட ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன் என்ற வார்த்தையின்படியாக நாம் அவருக்கென்று ஆசாரிய கூட்டமாக மாறுகின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகளை செலுத்துவதற்கு பிரதான ஆசாரியன் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடிந்தது. நாமோ இன்று நம்முடைய இருதயத்திலிருந்து செலுத்துகிற பலிகளினால் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக மாறிவிட்டோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நீர் எங்களை கட்டி கொண்டு வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.